.NETல என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்னா என்ன? அதனுடைய ஆர்க்கிடெக்சர், பெனிஃபிட்ஸ் இத பத்தியெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவுல EF கோர்ல இருக்கக்கூடிய 2 டிசைன் அப்ரோச்சஸ் என்ன? என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் SQLite 3 டேட்டாபேஸ ஒரு கன்சோல் அப்ளிகேஷன்ல EF கோர் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐக்கரும்பலகை யூடியூப் சேனல். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தியும், .NET பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. EF கோர்ல நமக்கு 2 விதமான டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச், இன்னொன்னு வந்து டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச். அப்படின்னா என்னன்னா, நான் முதல்ல டேட்டாபேஸ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோட் எழுத போறேனா, அல்லது என்னுடைய என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் டிசைன், டொமைன் கிளாஸஸ், DB கான்டெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு அதிலிருந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேனா அப்படிங்கறத வச்சு 2 விதமான அப்ரோச் இருக்கு. சோ கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா, என்னுடைய டேட்டாபேஸ் எப்படி இருக்க போகுதுங்கறத நான் கோட்லயே டிசைட் பண்ணிட்டு அதுக்கான என்டிட்டி கிளாஸஸ்லாம் நான் எழுதிடுவேன். DB கான்டெக்ஸ்ட் டிசைட் பண்ணிடுவேன். சோ அதுக்கப்புறம் .NET CLI கமாண்டை யூஸ் பண்ணி என்னால சிம்பிளா அந்த டேட்டாபேஸை என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இப்படி நான் ஒரு அப்ரோச் எடுத்தேன்னா அதுக்கு பேரு கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச். டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா, என்கிட்ட ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸ் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. அதை என்னுடைய ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ இதுல எப்படி கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல கோட்ல இருந்து நம்ம டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுமோ, இதுக்கு அது ரிவர்ஸா பண்றதுனால இதை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்றோம். ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு ஒரு பேரை சொல்றோம். ஸோ என்கிட்ட இருக்கிற டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேபிள்ஸுக்கும் என்டிட்டி கிளாஸஸை வந்து நான் ஒரு .NET CLI கமாண்ட் யூஸ் பண்ணும்போது அது மூலமாவே கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை டேட்டாபேஸ் இருக்கோ அதனுடைய DB கான்டெக்ஸ்டையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 அப்ரோச்சுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் டொமைன் கிளாஸஸ், மாடல்ஸ், DB கான்டெக்ஸ்ட் எல்லாம் முதல்லயே டிசைட் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு ஃப்ரம் த ஸ்கிராச் நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அதுக்கு இந்த அப்ரோச் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் அப்ரோச் அப்படிங்கிறது DB வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கு, ஆர் வேற ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுது, ஆர் டிஃபரண்ட் டீம் கூட ஷேர்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம முதல்ல டேட்டாபேஸ் கிரியேட் ஆகி நம்ம கிட்ட ஏற்கனவே அவைலபிளா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இந்த என்டிட்டி கிளாஸ், DB செட், என்டிட்டி கிளாஸ் மாடல், DB கான்டெக்ஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேரு டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச். கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நீங்க அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஸ்கீமா சேஞ்சஸ் செய்யலாம். EF கோர் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நம்ம மேனுவலா தான் DB அப்டேட்ஸ் பண்ணணும். வேணும்னா ரீஸ்கேஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஸோ கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்பயுமே ஒரு புது ப்ராஜெக்ட் டொமைன் ட்ரிவன் டிசைன் DDD அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி டிசைனுக்கு நம்ம கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் போய்க்கலாம். அதே ஒரு லெகசி டேட்டாபேஸ் DBயை மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கீமாஸாவா இருந்ததுன்னா இந்த டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சோடைய ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல நமக்கு தேவையான இந்த டொமைன் கிளாஸஸ்லாம் கிரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் .NET CLIல இருக்கக்கூடிய மைக்ரேஷன் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை மைக்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்டேட் கமாண்டை யூஸ் பண்ணி DBயை கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் அப்ரோச்சுடைய ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே DB வந்து எக்ஸிஸ்டிங்கா டிசைன் பண்ணி இருக்கும். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஸ்கேஃபோல்டிங் அப்படிங்கிற ஆபரேஷனை யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாபேஸுக்கும் ஒரு DB கான்டெக்ஸ்டும், உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்டிட்டிக்கும் DB செட்டும், அந்த ஒவ்வொரு என்டிட்டிக்கும் என்டிட்டி மாடல் கிளாஸஸும் நம்ம ஸ்கேஃபோல்டிங் மூலமா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கோட்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அப்ரோச்சை நம்ம சூஸ் பண்ணணும். நீங்க ஃப்ரம் த ஸ்கிராச் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க, முழுக்க உங்களுடைய டேட்டாபேஸும் அந்த ஸ்கீமா கோடு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும்னா நீங்க கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் போய்க்கலாம். இல்ல டேட்டாபேஸ் வந்து ஏற்கனவே தனியா இருக்கு, எக்ஸிஸ்டிங்கா இருக்கு, இல்ல தனியா ஒரு டீம் மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கும்போது டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கு போய்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி SQLiteல நிறைய டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி பார்த்திருக்கோம். அந்த மாதிரி என்கிட்ட நிறைய எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸை டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி இந்த டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இந்த டெமோ DB அப்படிங்கறத பண்ண போறோம். இதை ஓபன் பண்ணி நம்ம SQLite ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயீஸ், ப்ராஜெக்ட், யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 4 டேபிள் இருக்கு. ஸோ என்கிட்ட 4 என்டிட்டி இருக்கு. இந்த 4 என்டிட்டிக்கும் இந்த டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நமக்கு எப்படி வந்து என்டிட்டி கிளாஸ்லாம் கிரியேட் ஆகுது, DB செட் கிரியேட் ஆகுது, DB கான்டெக்ஸ்ட் கிரியேட் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிறத இங்க நீங்க ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ரைட், இந்த DBயை வந்து இப்போ EF கோர்ல இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வழியா இப்போ நம்ம ஒரு கன்சோல் அப்ளிகேஷன்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு நான் போய்க்கிறேன். ஏற்கனவே இதில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நான் ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு .NET நியூ கன்சோல்
அண்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுத்து EF Core SQLite DB First அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நேம் வச்சு என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த பேரில் நமக்கு ஒரு கன்சோல் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகி நமக்கு ஸ்டோர் ஆயிரும். தென் இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போய்க்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு program.cs ஃபைல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குது, அவ்வளோதான் இங்கே இருக்குது. இது .NET 10ல் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த EF Core CLI கமாண்ட் வழியாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு குளோபலான டூல் வேணும். அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணுங்க. .NET tool install global .NET-EF. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மைக்ரேஷனுக்கான சில கமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கேஃபோல்டிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் சொன்னோம்ல, அதையெல்லாம் ரன் பண்ணுறதுக்கான டூல் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை நீங்கள் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டில் EF Core நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் SQLite ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் நமக்கு 2 பேக்கேஜஸ் வேணும். அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் core.SQLite அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் நமக்கு வேணும். ஓகே, இது நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ப்ராஜெக்ட் ஃபைல்ல அந்த பேக்கேஜ் ஆட் ஆயிடுச்சு. அதே போல microsoft.entity framework core.design அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் நமக்கு வேணும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட், இதுவும் நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பாருங்க அந்த டிசைனும் இங்க வந்துருச்சு. இப்பதான் நம்மளுடைய முக்கியமான கமாண்ட் வந்து ஸ்கேஃபோல்டிங்கான கமாண்ட் போடணும். ஸோ இதுதான் அந்த கமாண்ட், அதாவது .NET EF DB கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம், ஸ்கேஃபோல்டிங் பண்ண போறோம். அதுக்கு டேட்டா சோர்ஸ் வந்து எந்த இடத்துல டேட்டாபேஸ் இருக்கு, அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் SQLite, ஏன்னா இது SQLite யூஸ் பண்றதுனால அதுக்கான DB கான்டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அண்ட் கிரியேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல மாடல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் பாத்தையும் கொடுத்துட்டோம். இதுல மிக முக்கியமானது நம்மளுடைய DB பாத். இந்த DB பாத்தை காப்பி பண்ணி அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸாக்டா நம்மளுடைய DB நேம் எழுதிங்க, டெமோ DB. ஸோ அந்த நேமையும் மாத்திரலாம். ரைட், நம்மளுடைய டெமோ DBயோடைய எக்ஸாக்ட் பாத்தை இந்த டேட்டா சோர்ஸ்ல கொடுத்தாச்சு. இப்போ இந்த கமாண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதாவது ஸ்கேஃபோல்டிங் நடந்து அந்த DBக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை டேபிள்ஸ் இருக்கோ, எத்தனை என்டிட்டி இருக்கோ, அந்த என்டிட்டி எல்லாத்தையும் நமக்கு என்டிட்டி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிரும். ஒரே ஒரு DBயை கால் பண்றதுனால ஒரு DB கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிரும். அந்த ஒவ்வொரு என்டிட்டிக்கும் DB செட்ஸும் கிரியேட் பண்ணிரும். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் எக்ஸ்ட்ராவா கிரியேட் ஆயிருக்கு. இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா டெமோ DB அப்படிங்கிறதுக்கு ஒரு DB கான்டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம கிட்ட டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருந்தது, எம்ப்ளாயின்னு ஒரு என்டிட்டி இருந்தது, ப்ராஜெக்ட்ஸ், யூசர், இந்த பேர்ல எல்லாம் உள்ள என்டிட்டி இருந்தது. நீங்க வேணா இங்கே பாருங்க. ஸோ இந்த டெமோ DBக்குள்ள நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ், எம்ப்ளாயி, ப்ராஜெக்ட்ஸ், யூசர் அப்படின்ட்டு 4 டேபிள்ஸ் இருந்துச்சு. அந்த 4 டேபிள்ஸுக்கும் நமக்கு 4 என்டிட்டி கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த இந்த ஒரு DBக்கு டெமோ DB அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த DB செட்டுக்குள்ள அந்த டிபார்ட்மெண்ட்ஸ், எம்ப்ளாயிஸ், ப்ராஜெக்ட், யூசர்ஸும் வந்துருச்சு. ஆன் கான்ஃபிகரிங்ல அந்த டேட்டா சோர்ஸோடைய பாத் வந்துருச்சு. அண்ட் தென் இதுக்குள்ள என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அந்த காலம்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கினுடைய ஹார்ட். இதை நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த DB கான்டெக்ஸ்ட் தான் முக்கியமான ஃபைல். இதை வச்சு தான் நம்மளுடைய DBக்கும் கோடுக்கும் மேப்பிங்கே இருக்கு. ரைட், இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கன்சோல் ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணி பார்ப்போம். நான் .NET ரன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்த கோடை எங்கேயுமே ஆக்சஸ் பண்ணல. ஜஸ்ட் பில்டர் ஏதாவது இருக்குதான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட், ரன் ஆயிடுச்சு. ரன் ஆயிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளுடைய program.csல வெறும் அந்த கன்சோல் மட்டும்தான் இருக்கு. அதனால அது மட்டும் அவுட்புட் ஆயிடுச்சு. ஸோ எந்த பில்டரும் இல்லை. அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ லைட்டாக இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அவுட்புட்டில் 2 எம்டி லைனை போட்டுக்க சொல்கிறேன். அதே போல் இதையும் போட்டுக்க சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த டெமோ DB கான்டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸை நம்ம கால் பண்ணணும். ஏன்னா இதிலிருந்து தான் நம்மளால DB ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வேர் dbcon ஈக்குவல் டு நியூ DB கான்டெக்ஸ்ட், நியூ DB கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம DB கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த DB கான்டெக்ஸ்டில் நான் யூசர் அப்படின்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறேன். இப்போ இந்த DB கான்டெக்ஸ்ட் போங்க, நமக்கு என்னென்னலாம் இருந்தது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது, எம்ப்ளாயிஸ் இருந்தது, ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது, யூசர்ஸ் இருந்தது. இந்த யூசர்ஸை நான் ஆக்சஸ் பண்ணேன். அப்படின்னா என்ன ஆகும்னா யூசர்ஸ் அப்படிங்கிற அந்த டேபிள் எனக்கு இங்கே அந்த என்டிட்டியை எனக்கு ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். எடுத்துட்டு இதை நான் டூ லிஸ்ட் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த DBயில் இருக்க எல்லா ரெக்கார்டையும் எடுத்து ரீட் பண்ணுறேன். இதை வேர் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளாக நான் வாங்கிக்கிறேன். இதை நான் ஒரு ஃபார் ஈச் போட்டு ரன் பண்ணுறேன். வேர் யூசர் இன் யூசர்ஸ் console.writeline குள்ள யூசர் டாட், இந்த யூசர் டேபிளில் என்ன காலம் நமக்கு ஈஸியாக இருக்குன்னா யூசர் நேம் இருக்குது. இதை நாம் எடுத்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூசர் அப்படிங்கிற ஒரு டேபிளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா ரோவையும் ஆக்சஸ் பண்ணுறோம். இது ரன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். திரும்ப .NET ரன் கொடுக்குறேன். ஓகே, இதில் ஒரு சின்ன எரர் வருது. அது என்னவா இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ DB கான்டெக்ஸ்ட்னு போட்டிருக்கோம்.
அது எங்கிருந்து வருதுன்னு அதுக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த டிபி கான்டெக்ஸ்ட் போனீங்கன்னா, நம்ம ஸ்கேஃபோல்ட் பண்ணதுனால அவனா ஒரு நேம் ஸ்பேஸ் போட்டிருப்பான். ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் அங்க இல்லாதது தான் பிரச்சனை. அதனால இந்த நேம் ஸ்பேஸ நம்ம அங்க யூசிங்ல போட்டுட்டோம்னா ஒர்க் ஆயிரும். ப்ரோகிராம்ல போயிட்டு இங்க மேல யூசிங் அப்படின்னு போட்டு இத ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ஒர்க் ஆயிரும். இப்ப திரும்ப நான் டாட் என்டர்ன்னு குடுக்குறேன். ரைட். இப்ப நம்ம டிபிய ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய 2 யூசருடைய யூசர் நேம் எடுத்துட்டு வந்துருச்சு. இது கரெக்ட் தானே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுடைய டிபிக்குள்ள போயிட்டு யூசர்ல ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் டேபிள் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி யூசர் இருக்கிற லிஸ்ட் வந்துரும். அங்க பாருங்க வசந்த், வசந்த் 2 அப்படிங்கிற 2 ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அந்த 2 யூசர் நேமையும் எனக்கு எடுத்துட்டு வந்து காட்டுது. ஸோ வெரி சிம்பிளா நான் இந்த யூசர வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இதே போல நம்ம வேற டேபிளையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்கு. இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன இருந்தது? என்ஜினியரிங், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. இது வந்து நமக்கு லிஸ்ட்ல வரணும். பாருங்க என்ஜினியரிங், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ். ஸோ வெரி சிம்பிளா நம்ம இஎஃப் கோர வச்சு நம்மளோட எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ சிம்பிளா கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சுட்டோம். ரொம்ப அதிகமான எஃபர்ட்ஸ் எதுவுமே எடுக்கல. பட் இதுவே நீங்க ADO.NET யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான கொரி எழுதணும். வர்ற டேட்டாவ டேட்டா செட்டா தான் கிடைக்கும். ஆர் டேட்டா ரோவா கிடைக்கும். அத வேற ஒரு ஃபார்மட்டுக்கு மாத்தணும். ஆனா இங்க பாருங்க நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ இந்த டிபி கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நம்மளுடைய டிபியோடைய ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான சி ஷார்ப்ல இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி கிளாஸ் எழுதி அந்த என்டிட்டி கிளாஸாவே என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ உள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸை ஈஸியா என்னால ரீட் பண்ண முடியுது. அதே போல இதுல இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி. நம்ம அதை அப்கமிங் வீடியோல அடுத்தடுத்து டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல ஒரு ஹை லெவலா எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும். ஓகேங்க, நம்ம வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் இருக்கக்கூடிய கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச், டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற 2 அப்ரோச்சை பற்றி ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ பார்த்தோம். அண்ட் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு SQLite டேட்டாபேஸை EF கோர் வழியா கன்சோல் அப்ளிகேஷனில் போட்டு ஆக்சஸ் பண்ணியும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கான ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.